அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நாள் மே மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2021ஆம் ஆண்டு. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடம். டொரண்டோவில் தற்போதைய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு 12 வருடங்களுக்கு முன்பு இதே நாள் 2009ஆம் ஆண்டு தாயகத்திலே முள்ளிவாய்க்கால் முதல் கொண்டு அனைத்து தாயக பிரதேசங்களில் இனப்படுகொலையின் மூலம் உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும் எமது நெஞ்சார்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய நாளை முன்னிட்டு பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு பல அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பாகவும் இனிய கனேடிய செய்திகளையும் தாங்கி வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. அந்த வகையில் இன்று டாப் ஆஃப் தி அவரில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 12வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கனேடிய மட்டத்திலேயே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். முரண்பாடுகளுக்கு அடிப்படையாக விளங்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வொன்றை காணுமாறு கனடா ஸ்ரீலங்கா அரசிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது என்று ஆரம்பித்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி பலரும் தங்களுடைய ட்விட்டர் பக்கங்கள் மற்றும் முகநூல் பக்கங்கள் இவை தவிர வீடியோ காட்சிகள் மூலமாகவும் தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலில் என்டிபி தேசிய என்டிபி கட்சியின் தலைவர் ஜாக்மிட் சிங் அவர்கள் கூறிய அறிக்கையின் என்ன இருக்கிறது பார்க்கலாம். Vanakkam. I want to add my voice in remembrance of the 12th anniversary of the Multivaikal Remembrance Day. It's important to remember the extrajudicial killings that resulted in extreme violence and loss of life, the genocide perpetrated against the Tamil community. We have to remember that injustice so that we can work for a future of peace and security. The Tamil community has shown incredible resilience despite the genocidal campaigns and the genocide perpetrated against the Tamil community in Sri Lanka by the Sri Lankan government. I want you to know that I stand in solidarity with you, and I want to really acknowledge the incredible hard work of the Tamil community in establishing the Genocide Remembrance Week in Ontario. That is a powerful step forward in remembering our history, in ensuring that future generations remember the genocide and the violence perpetrated in the Tamil community, in order for us to protect against not just violence against the Tamil community and a future genocide against the Tamils, but to prevent future violence and genocide against anyone. Thank you so much for your resilience, for your courage, for standing up for justice, and I want you to know you can count on me and all New Democrats to continue to fight for you, to remember the injustices and work for everlasting peace. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 5 நிமிடம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 12வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அரசியல் மட்டத்தில் அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்த்தது தேசிய என்டிபி கட்சியின் தலைவர் ஜாக்மிட் சிங் அவர்கள் ஆற்றிய உரை. அதனைத் தொடர்ந்து ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். பலரும் அறிந்தபடியும் கடந்த வாரம் பில் 104 என்று சொல்லப்படுகின்ற விடயம், குறிப்பாக இந்த இனப்படுகொலை வார எடுகேஷன், அதாவது பாடசாலைகளில் எங்கள் இளையோருக்கு இந்த ஜெனோசைட் சம்பந்தமான கற்பித்தலை ஆரம்பிப்பதற்காக இந்த பில் 104 அங்கீகரிக்கப்பட்டது அனைவரும் அறிந்த விடயம். அந்த வகையில் அடுத்ததாக ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் பார்க்கலாம். Today, we honor innocent lives lost during the Tamil genocide and pay tribute to the resilience and strength of the Tamil people. Ontario is proud to be home to a vibrant Tamil community whose contributions make our province stronger. Ontario will always stand shoulder to shoulder with our Tamil community, and we will continue to denounce hatred in all its forms. The atrocities of the past must never be forgotten. They serve as a stark reminder
of the need to build a world free from violence and injustice. Let us keep working together to celebrate a better future for all Ontarians. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 7 நிமிடம். ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் அந்த காணொளியை வெளியிட்டிருந்தார். அதனை தொடர்ந்து ஒன்டாரியோவின் NDP கட்சியின் ஒன்டாரியோ தலைவர் ஆண்ட்ரியா ஹார்வர்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரும் கூட அவர் கூட ஒரு காணொளி வெளியிட்டிருக்கின்றார். அதை இப்பொழுது பார்க்கலாம். Hi, I'm Andrea Horvath, leader of the official opposition NDP. This May marks 12 years since the Mullawaikal massacre in Sri Lanka. New Democrats join the Tamil community in solidarity and support for your ongoing struggle for justice, self-determination, and accountability for this historical truth. In this past year, we have seen many concerning instances of the work of Tamil activists, journalists, and students in Sri Lanka and around the world coming under attack. Yet the Tamil community has persevered and continues to advocate for what is right. New Democrats have always been proud to stand with you, whether it was joining community leaders and youth at the blockade of the Gardiner Expressway in 2009, or in 2016 when I hosted the first Tamil Genocide Remembrance Ceremony at Queen's Park, or this May when we were proud to support the passage of Bill 104 into law. The NDP is here for Tamil Canadians, and we remain committed to working closely with you on issues that matter to your community. Your advocacy gives us all hope that despite everything that the Tamil community has endured, there will be justice, peace, and recognition for the people of Tamil Eelam. Thank you, and together, may we remember. ஒன்டாரியோ எதிர்க்கட்சி தலைவி ஆண்ட்ரியா ஹார்வர்த் அவர்கள் வழங்கிய அந்த அறிக்கையின் காணொளியை பார்த்தீர்கள். டொரண்டோ நகரசபை மே மாதம் 18ஆம் தேதியை தமிழின படுகொலை நினைவு தினமாக அறிவித்திருக்கிறது. கடந்த வாரம் பிராம்ப்டன் நகரசபையும் இதுபோன்ற ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அதை தொடர்ந்து இன்று டொரண்டோ நகர மேயர் ஜோன் டோரி அவர்கள் கூட ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொளியை இப்பொழுது பார்க்கலாம். Vanakkam. Hello, Mayor John Tory here, and today I join people from all over the world to commemorate Tamil Genocide Remembrance Day. Today we pay tribute to those lives that were lost and people who went missing and everyone that was impacted, and there were many, by the war in Sri Lanka. Many of those who were impacted by the war came to Toronto to rebuild their lives, and they have become pillars in our community in every single area of life. Members of our Tamil community have played a vital role in building up our city and making Toronto the place they chose to call home, making it a better place for everyone. It's important that even though we're facing our own challenges here in Toronto and in Canada with the ongoing pandemic, that we continue to pay our respects and honor all of those lives that were lost in this terrible tragedy. Although today holds a significance to people around the world, every day we must remember that we have a role to play, every single one of us, in making sure that we must never allow for such dark chapters of our history and our humanity to repeat themselves, and that we can all play a role in condemning hatred and discrimination towards one another. I join the Tamil community this year in paying my respects and honoring Tamil Genocide Remembrance Day, which has now been officially recognized by the Ontario Legislature. Thank you to everyone who is taking time out of their day to do the same. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 11 நிமிடம். இன்று மே மாதம் 18ஆம் தேதி நேரடியாக ஒளிபரப்பாகும் குட் ஈவினிங் கனடாவை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அது டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி வெளியிட்ட காணொளி. அதைத் தொடர்ந்து பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் கூட ஒரு காணொளியை சில முக்கியமான விடயங்களை கூட குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கின்றார். என்ன கூறியிருக்கின்றார் பார்க்கலாம். On behalf of the city of Brampton, I would like to acknowledge May 18th as Tamil Genocide Remembrance Day. We proclaim that in the city of Brampton. The Tamils in Sri Lanka were subject to severe persecution, human rights violation, ethnic cleansing, and genocide based on their ethnicity. This is the 12th year that we remember on May 18th the Tamil Genocide, one of the most horrific genocides of our modern times. Innocent civilians perished because of the targeted genocide by the Sri Lankan military forces.
12 years later, we still don't have accountability or justice. I remember vividly 12 years ago when I saw the protest. I actually joined the protest on Parliament Hill to learn about what was happening and joined this call to bring attention to the mass killing. I remember in 2009 when so many families told me their stories of loved ones in internationally displaced persons camps, loved ones of Canadians that were being targeted in Sri Lanka. Just like I did 12 years ago, I stand with you today and will continue to do everything I can to push for justice, to push for accountability, because there can be no reconciliation without accountability. Over 40,000 Tamil civilians lost their lives during the last stages of the war in May of 2009, and over 100,000 lives were lost in the 3 decades of the struggle for human rights in Sri Lanka since 1983. The 300,000 Tamils who have made Canada their home have worked hard to rebuild their lives in their newfound home. They've greatly enriched our country through their leadership in business, academia, government, science, and the arts, and have inspired countless young Canadians to become successful, to contribute to our beautiful country. When the Sri Lankan government destroyed the peace memorials at Jaffna University, we passed a motion to rebuild the memorial and to have our own monument in Brampton remembering the loss of life at Mullavikal. To commemorate those Tamils who lost their lives, I also want to acknowledge that the Ontario Parliament passed Bill 104 for the Tamil Genocide Education Week, an important step to remembering the loss. It's not possible to have reconciliation unless there is accountability for the lives that were lost during this genocide and for the war crimes that were committed. On behalf of the city of Brampton, we remember and we stand with you. பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் ப்ரவுன் வெளியிட்ட காணொளியை பார்த்தீர்கள். மார்க்கம் தோன்ஹில் மாகாண சபை உறுப்பினர் லோகன் கணபதி அவர்கள் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு தமிழர்கள் மீதான இனப்படுகொலை குறித்து உரையாற்றியிருந்தார். அவர் நேரடியாக அங்கே வழங்கியிருந்த அந்த உரையின் பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். Thank you, Mr. Speaker. I stand here with a heavy heart and heart-wrenching memories of Tamil who perished during the last stage of the brutal war in Mullavikal in May 2009. This is a very emotional moment for the Tamils, including myself, having been brought up in Vanney region during my early childhood. Today marks the 12th year of Tamil Genocide Remembrance Day. Bishop Joseph Rajappu, a passionate human rights advocate and respected religious leader, who recently passed away, witnessed Sri Lankan armed forces suppress over 147,000 people, including women and children. Mr. Speaker, the war ended 12 years ago. Injustice done to them still remain unpunished today. Sadly, until now, United Nations hasn't set up the mechanism for independent international investigation. There's no roadmap to end the ongoing oppression on Elam Tamil. We urge the Canadian government to involve with the United Nations to end this. Through Bill 104, we are seeing the new hope and our voice have been heard. Thank you to the Member of Ontario Parliament for passing this bill. Mr. Speaker, we pay them my deepest respect for those who have lost their life. I understand and share the pain of those who have lost their loved ones. Our prayers go out to them and their memories live with us. Thank you, Mr. Chair. அது மார்க்கம் தோன்ஹில் பகுதியின் மாகாண சபை உறுப்பினர் லோகன் கணபதி அவர்கள் இன்றைய அமர்வில் ஆற்றிய உரை. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 16 நிமிடம். டொரண்டோவிலே 24 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் இன்று தமிழின படுகொலையை நினைவு தினத்தை நினைவு கூறுகின்ற 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்காப்ரோ ரூச்பாக் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் இதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஆகவே ஏற்றுக்கொண்டு அந்த மௌன அஞ்சலி அங்கே செலுத்தப்பட்டது. இப்பொழுது பார்க்கலாம். Mr. Speaker, I would like to seek unanimous consent to rise for a moment of silence to honor and remember the lives lost in the Tamil genocide as we mark the Tamil Genocide Remembrance Day today.
Member for Scarborough Rouge Park is seeking the unanimous consent of the House for a moment's silence in recognition of the Tamil genocide. Agreed? Agreed. Agreed. Members will please rise. Thank you. Members will please take their seats. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 18 நிமிடம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய இந்த மே 18 நாளை குறிக்கின்ற வகையில் பல்வேறு கல்வி சபைகளிலும் இன்று தமிழீழ படுகொலையை நினைவு குறித்து தங்களுடைய அறிக்கைகளை ட்விட்டர் பக்கங்களிலே வெளியிட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே கடந்த காலங்களைப் போலவே இன்று இந்த முறை இன்னும் அதிகமாகவே கல்வி சபைகள் தங்களுடைய ட்விட்டர் பக்கங்களில் இது குறித்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கெனேடிய வலம். இன்றைய கெனேடிய வலம் பகுதியில் கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்து சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த வேக்சின், அதாவது தடுப்பூசி குறித்த விவரங்கள், இன்று இந்த மாதத்தில் இருந்து ஜூலை மாதம் வரை தடுப்பூசி விநியோகம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது குறித்து சொல்லியிருந்தார். அதே போன்று ஜூலை ஆகஸ்ட் மாதம் கோடை காலத்தின் முக்கியமான மாதங்களில் எவ்வாறு இருக்கப் போகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த 2 மாதங்கள் வெளிப்புற ஒன்று கூடல்களுக்கு, அதாவது வெளிப்புற ஒன்று கூடல் என்று குறிப்பிடுகின்ற பொழுது தங்களுடைய குடும்பத்தினரோடு சந்திக்கின்ற வகையில் ஒன்று கூடல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் இருந்தாலும் கூட இதில் தடுப்பூசி போட்டுக்கொள்பவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தான் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதை தாண்டி செப்டம்பர் மாதம் வெளியில் வழமை போல நடைபெறுகின்ற விளையாட்டுகள் அல்லது ஏனைய நிகழ்வுகளில் அனைவரும் கலந்து கொள்கின்ற வகையில் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இன்று அவர் கூறிய வழங்கிய தகவல்கள் என்ன பார்க்கலாம். This week, we're receiving 4.5 million vaccine doses, including a shipment from Pfizer that has been moved up ahead of the holiday weekend. 4.5 million doses is our largest weekly shipment to date, and it'll help Canada keep within the top of the G20 on daily vaccinations, where we've been for over 2 weeks. In fact, because of the number of vaccines arriving, yesterday, Ontario announced that anyone over 18 can sign up for a vaccine appointment starting today. To everyone who's been waiting patiently so that your parents and grandparents could go first, thank you. Thank you for hanging in there, but also thank you for now booking your appointments. Hospitals, pharmacies, and healthcare staff are all doing an incredible job rolling out vaccines to everyone. So I want to give another big shout out to all frontline workers who are part of this effort. With millions of vaccines arriving each week, getting doses into arms is a true Team Canada effort. With the leadership of people like Brigadier General Krista Brody, who's now heading up vaccine logistics and operations at the Public Health Agency, we're going to get this done. Brigadier General Brody had already played a key role in the vaccine rollout with the Public Health Agency. She, along with the team that's been there since day one, is ready and able to get millions of doses to Canadians in the coming weeks. On that note, this morning, I also want to share some very positive news about our vaccine deliveries for the summer.
I can confirm that we'll receive 9 million doses of the Pfizer vaccine in June alone. That means that between now and at least the end of July, we'll continue to get over 2 million Pfizer doses a week. This summer, once cases are low and at least 75% of people have had one dose and 20% have had a second, you can look forward to outdoor things like a small get-together in a backyard, going hiking, or sharing a meal on a patio. This fall, once 3/4 of eligible Canadians are fully vaccinated, we'll be able to do more of the indoor things we miss, whether that's watching sports in person or a dinner party in a restaurant. That's what a 1-dose summer and a 2-dose fall could mean for you and your family. We worry less and we see each other more. And to get there, here's what we all need to continue to do right now. First, keep following the current public health restrictions for a few more weeks. Things can't open back up until cases are way down. Otherwise, we risk a fourth wave. Second, and this is key, get your vaccine. We can all help get back to the things we love by being vaccinated. டொரண்டோவிலே 9:23 கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குறிப்பிட்டது போல 1 டோஸ் சம்மர் 2 டோஸ் ஃபால் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே எண்ணிக்கையை பொறுத்தே, தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை பொறுத்தும் எங்களுடைய சுகாதார கட்டுப்பாடுகளுக்கு அமையவே 4வது அலையை தடுக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அனைவருடைய உதவியோடும் நாங்கள் இதிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம் விரைவாக என்று நம்புகின்றோம். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இன்று அறிவிக்கப்பட்டது. கனடாவில் mRNA தடுப்பூசியை பெருமளவில் உற்பத்தி செய்வதற்கு $200 மில்லியன் உதவியை அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கிறது. எதிர்கால தடுப்பூசி மற்றும் சிகிச்சை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இது ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் மிசிசாகாவை தளமாக கொண்டு தடுப்பூசி உற்பத்தி நிறுவனம் ஆண்டுக்கு 112 மில்லியன் முதல் 640 மில்லியன் தடுப்பூசிகள் வரை இங்கே உற்பத்தி செய்யப்பட போவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கண்டுபிடிப்பு அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பியன் அவர்கள் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். அவர் வழங்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். As you may have seen, ladies and gentlemen, throughout the pandemic, our government's objectives have been clear. First, to protect the health and safety of Canadians. Secondly, to building the resiliency and the growth for the future. And let me set the stage when it comes to Canada's biomanufacturing capacity. As we have all seen, our biomanufacturing sector in Canada has been in decline for at least the last 4 decades. In fact, since 1980s, we had seen a number of companies leave Canada with the result of a lack of domestic capacity at scale, which is in fact needed to attract the production of COVID-19 vaccine. But one thing is clear is that Canada is well positioned to grow its leadership in the life sciences sector. We have the talent, we have the people, and we have the ecosystem to help grow this sector. And I think the announcement of today and the fact that you're with us, Mr. Singhvi, is a testament to the quality, to the stability, to the opportunity we can provide to global firms who want to come enrich the biomanufacturing ecosystem we have in Canada. We all know that a strong and vibrant life sciences sector will not only mean preparedness for future pandemics, whatever may come next, it will also create good jobs for Canadians and making sure that we drive our economic recovery. As we all know, it's a sector which is high in innovation, and innovation normally translates into prosperity. Since March 2020, we have invested well over $1 billion in rebuilding our domestic biomanufacturing sector. And as you may have seen, in Budget 2021, we doubled down on our investment with an additional $2.2 billion towards growing a vibrant domestic biomanufacturing and life sciences sector right here in Canada. These investments are already paying off. As we have seen with the number of vaccine candidates
like for example, Medicago of Quebec City, which is moving now to phase 3 clinical trials. And we have seen as well, as you will discover, in a number, I would say even dozens of firms in Canada, which have vaccine candidates. And I think the investments of today will assist them to make sure that once they have a vaccine, that they can move to production with partners such as Resilience. In fact, we are helping dozens of Canadian firms expand and attracting foreign investment like Resilience today. இது குட் ஈவினிங் கனடா டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 27 நிமிடம். மத்திய கண்டுபிடிப்பு அமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பியன் அவர்கள் வழங்கிய தகவல்களை பார்த்தீர்கள். ஆகவே விரைவில் ஒன்டாரியோவிலே குறிப்பாக மிசிசாகாவை தளமாக கொண்டு இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இப்பொழுது ஒரு மாதத்துக்கு முன்பு குட் ஈவினிங் கனடாவில் நாங்கள் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்தோம். அதாவது இந்த மாதம் கூடுதலான பணியிடங்களுக்கு அதிகாரிகள் சென்று அந்த இடங்களில் இந்த கோவிட் தொற்று பரவாமல் இருப்பதற்கு எப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது பற்றின ஒரு சோதனை நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக 100க்கும் அதிகமான அதிகாரிகள் இதற்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள். பல இடங்களுக்கு சென்று குறிப்பாக நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் எப்படியான சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றுகின்றீர்கள், மாஸ்க் போட்டுக்கொள்கின்றீர்களா, சமூக இடைவெளியை பின்பற்றுகின்றீர்களா, அங்கே சானிடைசர் போன்றவை வைக்கப்பட்டிருக்கின்றனவா, இப்படி பல விடயங்களை அவர்கள் கவனித்து வந்திருக்கிறார்கள். அதிலே இன்று அவர் குறிப்பாக ஒன்டாரியோ லேபர் மினிஸ்டர் மோன்டே மேக்னாட்டன் அவர்கள் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். 85% அதிகமான இடங்கள் மிகவும் பாதுகாப்பானதாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். கிட்டத்தட்ட மிகவும் குறைவான அளவிலேயே டிக்கெட்டுகள், அதாவது அபராதம் சில இடங்களுக்கு விதிக்கப்பட்டதாக கூறியிருந்தார். ஆகவே தொடர்ந்து இந்த மாதம் இன்னும் அதிகமாக குறிப்பாக ஹாமில்டன் போன்ற பகுதிகளுக்கும் இந்த அதிகாரிகள் செல்ல உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் உங்களின் பாதுகாப்பு என்பது உங்களிலேயே தங்கியிருக்கிறது. வேலையை தலைமை அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இன்று அவர் பகிர்ந்து கொண்ட செய்தி என்ன பார்க்கலாம். Our frontline workers who don't have the luxury of staying home are a big part of Ontario's success. To these heroes, we say thank you. Thank you to the factory workers for making the goods that all of us rely on. Thank you to the truck drivers for keeping our supply chains running. And thank you to the grocery store workers keeping our shelves full. You are the hardworking champions that are getting us through this pandemic. Working together, workers, labor leaders, employers, and government, we are defeating this deadly virus. Only a few weeks ago, the numbers weren't looking so good, so we focused our efforts on where they were needed. Since then, over 100 officers have been visiting food processing plants, factories, warehouses, and distribution centers this month across the Greater Toronto and Hamilton area. And I'm pleased to share what we found. Workers wearing masks properly, increased cleaning protocols, and buildings with capacity limits. The numbers speak for themselves. In the past week, we visited over 700 workplaces as part of this campaign. 85% do not need a follow-up visit, and only 9 tickets were issued. This reinforces what we are seeing every day, that people are following the rules and it's paying off. The consistent progress we're making on defeating COVID-19 is due in large part to the dedication of our frontline workers. So we must remain vigilant. They deserve nothing less. Every single worker deserves to come home safely after a hard day's work. And no son or daughter should have to worry their parent is going to be harmed while earning the money to provide for them and put food on their family's table. We know people are increasingly optimistic, but we can't take anything for granted. We owe it to each other to stay safe. This COVID-19 safety campaign is just one of the ways we're promoting workplace safety, to build on the encouraging results we're seeing as case counts decrease. Officers are also sharing resources about rapid antigen screening programs, our unlimited job-protected leave, and the 23 paid sick days available for workers. And most recently, we improved our Ontario Immigrant Nominee Program
with a new system that allows us to choose the workers Ontario needs most. Right now, this means we approved a dozen healthcare workers to come and join our front lines, including a family doctor and PSWs. Every set of hands makes a real difference. The actions we're taking are helping stop the spread of this virus. We are turning the corner. We are seeing the results. We are on the right track, and there are better days ahead. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ வெளிய நேரம் 9 மணி கடந்து 32 நிமிடம். அவர் குறிப்பிட்டது போல தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கூட பல இடங்களுக்கு அதிகாரிகள் சென்று இந்த சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் பணியாற்றுகின்ற இடங்களில் இன்னும் அதாவது சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்ற தவறாதீர்கள். அடுத்ததாக கனேடிய நாணய மாற்று விகிதம் இன்று மே மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 170 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 9 மணி 33 நிமிடம். டொரண்டோவிலே வெளியில் 24 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. தொடர்வது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியிலே ஒரு தாயக பாடலுக்கான ஒரு நடனம். இந்த நடனத்தை வழங்குகின்றார்கள் சம்ஸ்கிருதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சுதர்ஷினி தீபன் அவர்களுடைய மாணவிகள் வழங்குகின்ற நடனம் எங்களுடைய தாயக வலியை சுமந்து வருகின்ற பாடலுக்கான நடனமாக இருக்கிறது. பார்க்கலாம்.
அந்த மாகுடங்கள் வேண்டாம். உயிர் அழுத நெய்தலின் கலையில் உயிர் வாழ சபதங்கள் செய்வோம். வேலினும் ஈழத்தின் உணர்வலை எங்கள் சாதனை காட்டுது போர் திரை. தேசம் இழுக்குது, தெய்வம் சிலுக்குது, வீசும் மலைகளின் ஓசை முழங்குது. யாரும் கடந்தே போகும் தமிழா. காலம் வெடிக்குது, தானம் இசைக்குது, வீரம் சிவக்குது, மீசை முறுக்குது. நாளை நமகனாகும் தமிழா. முள்ளிவாய்க்காலின் மண்ணில் தாய்மடியே உயிர் மூச்சு நொடிந்து போகாத கனவை உணவெழுதும் அலைவீச்சு. பாவம் என்று பாரம் கொண்டு யாரும் உன்னை தாங்கும் அந்த காலம் வேண்டாம். சம்ஸ்கிருதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் ஸ்ரீமதி சுதர்ஷினி திலீபன் அவர்களுடைய மாணவிகள் வழங்கிய அந்த பாடல் இசைப்பிரியன், பாடல் வரிகள் கலைப்பிரதி, பாடியவர் பாடகர் திப்பு அவர்கள். தொடர்வது நாளை மே மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை காலநிலை எவ்வாறு இருக்கப் போகிறது பார்க்கலாம். மே மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மே மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 41 நிமிடம். வெளியில் 24 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. தொடர்ந்து குட் ஈவினிங் கனடாவில் நிறைவாக கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய் குளமாம். முரண்பாடுகளுக்கு அடிப்படையாக விளங்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வொன்றை காணுமாறு கனடா ஸ்ரீலங்கா அரசிடம் வலியுறுத்தியுள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 12வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறல் நடைமுறை ஒன்றுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிப்பதுடன் நாட்டின் நீண்டகால அமைதிக்கும் செல்வச் செழிப்புக்கும் இன்றியமையாத
நீதி, மீளிணக்கம், அனைவரையும் உள்வாங்குதல் ஆகியவற்றுக்கு செயல்படும் அனைவருக்கும் ஆதரவை வழங்குவோம் என பிரதமர் ட்ரூடோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டார். கனடாவில் பல்வேறு தரப்பினரும் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு நினைவு குறிப்புகளை வெளியிட்டனர். தேசிய NDPயின் தலைவர் ஜக்மிங் சிங், ஆன்டாரியோ முதல்வர் டாக்ஃபோர்ட், டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி, பிரம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் ஆகியோரும் இன்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாளை முன்னிட்டு அறிக்கைகளை வெளியிட்டனர். ஆன்டாரியோ சட்டமன்றத்தில் இன்று தமிழ் இனப்படுகொலை நினைவு தினத்தை குறிக்கும் வகையில் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இதற்கான கோரிக்கையை இன்றைய அமர்வில் முன்வைத்தார். மாகாண சபை உறுப்பினர் லோகன் கணபதி இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு தமிழர்கள் மீதான இனப்படுகொலை குறித்து உரையாற்றினார். நேற்று கனேடிய நாடாளுமன்ற அமர்வின் போது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் தொடர்ந்து பயணிப்போம் என ஸ்காப்ரோ ரூஜ் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்தசங்கரி தெரிவித்திருந்தார். டொரண்டோ நகரசபை மே மாதம் 18ஆம் தேதியை தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக அறிவித்தது. கடந்த வாரம் பிரம்ப்டன் நகரசபையும் இதுபோன்றதொரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. தவிரவும் பல்வேறு கல்வி சபைகளும் இன்று தமிழ் இனப்படுகொலை நினைவு குறித்த அறிக்கைகளை வெளியிட்டன. கனடா அமெரிக்க எல்லை கட்டுப்பாடுகள் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லை குறைந்தது 1 மாதத்துக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கு மூடப்பட்டிருக்கும். கடந்த வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி முதல் 2 நாடுகளுக்கும் இடையே அத்தியாவசியமற்ற பயண கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளன. எங்கள் பகிரப்பட்ட எல்லை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் தனது அமெரிக்க சகாக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாக அமைச்சரின் பேச்சாளர் தெரிவித்தார். கனடாவில் mRNA தடுப்பூசியை பெருமளவில் உற்பத்தி செய்ய $200 மில்லியன் உதவியை அரசாங்கம் இன்று அறிவித்தது. மத்திய கண்டுபிடிப்பு அமைச்சர் பிரான்சுவா பிலிப் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். எதிர்கால தடுப்பூசி மற்றும் சிகிச்சை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட்டது. மிசிசாகா, ஒன்டாரியோவை தளமாக கொண்ட தடுப்பூசியை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் ஆண்டுக்கு 112 மில்லியன் முதல் 640 மில்லியன் mRNA தடுப்பூசிகள் வரை உற்பத்தியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய பலஸ்தீன மோதலில் போர் நிறுத்தம் ஒன்று அவசியம் என கனேடிய பிரதமர் தெரிவித்தார். அதிகமான பொதுமக்கள் இழப்பை தவிர்க்க போர் நிறுத்தம் அவசியமானதென பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். பொதுமக்களின் உயிரிழப்பை தவிர்க்க கனடா சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யுத்த நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுப்பதற்காக பிளாக்பேக் வாக்காட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் பிரேரணை கடந்த வாரம் கனேடிய நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக ஒப்புதல் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கோவிட் தொற்றின் காரணமாக ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை இன்று 25,000 தாண்டியுள்ளது. ஆன்டாரியோவில் இன்று 17 மரணங்கள் பதிவான நிலையில் கனடாவின் மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 25,000 தாண்டியுள்ளது. இவற்றில் பெரும்பாலான இறப்புகள் நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் நிகழ்ந்துள்ளன. ஆனாலும் 3வது அலை ஆன்டாரியோ, ஆல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் பல இளம் வயதினர் மரணமடைய காரணமாகியுள்ளது. ஜூன் மாதம் 90 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் கனடாவை வந்தடைய உள்ளன. இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தகவலை வெளியிட்டார். ஜூன் மாதம் முழுவதும் வாராந்தம் 20 மில்லியன் தடுப்பூசிகள் கனடாவை வந்தடைய உள்ளன. இந்த தடுப்பூசிகளின் விநியோகத்தை தலைமை தாங்க பிரிகேடியர் ஜெனரல் கிறிஸ்டா போர்டி தயாராக உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கனடாவின் தடுப்பூசி செயல்பாடுகளின் புதிய துணைத் தலைவராக பிரிகேடியர் ஜெனரல் கிறிஸ்டா போர்டி நேற்று நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய கனேடிய செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும்.
சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 48 நிமிடம். இது குட் ஈவினிங் கனடா. நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனடிய செய்திகளுக்கு வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை கேளுங்கள் தரப்படும். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நேரடியாக உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். எங்களோடு டாக்டர் செந்தூரன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார், மனநல மருத்துவர். ஆகவே இந்த கோவிட் நோய் தொற்று காலத்திலே பலரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். உங்களுக்கும் பல கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும், அல்லது உங்களை சார்ந்து இருப்பவர்கள் உறவினர்களுக்கு கூட இப்படியான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆகவே நேரடியாக உங்களுடைய கேள்விகளோடு நீங்களும் இணைந்து கொள்ள தவறாதீர்கள். நல்லது நேயர்களே, இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குட் ஈவினிங் கனடா. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா உங்களை வந்து சேரும். அதுவரையில் நன்றி, வணக்கம்.